ஹாய். ஸோ இன்றைக்கோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டேஜ். அகெயின் நான் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் சொல்லி கிளியர் பண்ணிடுறேன். when I mean spirituality அப்படின்னு நான் சொல்லும்போது ஐ எம் நாட் மீனிங் எனி ரிலீஜன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு எந்த ரிலிஜியனும் மீன் பண்ணி சொல்லலை. ஸ்பிரிச்சுவாலிட்டி வாட் ஐ பிலீவ் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிலீஜன். பிகாஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு ரிலீஜியஸ் பீப்புள் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் இல்லை. பட் நிறைய மிஸ்கைட் நடக்குது எல்லா ரிலீஜன்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் ரிலீஜன். ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் எ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் திங். ஸோ இன்றைக்கோட டாபிக் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ்ன்றதை விட அதில் இருக்கிற ஹையஸ்ட் ஸ்டேஜ் வந்து வாக்கிங் இன் த வே ஆஃப் என்லைட்மெண்ட் ஆர் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாக்கிங் இன் த வே ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னா ஹவு டஸ் இட் ஹேப்பன்? அதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்னென்னா பிகமிங் டிசைர்லெஸ்னால் ஆசைகளே இல்லாத ஒரு ஸ்டேஜ். லைஃப்பில் வந்து எது மேலேயும் பெருசாக ஆசை இல்லாமல் இருப்பாங்கள்ல, அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை தான். எது மேலேயும் பெருசாக ஆசை இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட எந்த ஒரு ஆசைகள் இருக்கும், ஒரு டிசைர்ஸ் இருக்கும், ஆனாலும் வந்து அது மேலே அட்டாச் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து ஹவு டு பி டிசைர்லெஸ் பட் ஸ்டில் பி சக்ஸஸ்ஃபுல், ஸ்டில் பி மெட்டீரியலிஸ்டிக்காகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கிறது டிசைர்லெஸ்ஸாக இருந்தால் கூட, அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுனா கூட இது வந்து வேறு மாதிரி போயிடும். அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கொஞ்சம் இந்த ஹஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, லைஃப்பில் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணி ஆகணும், நான் அதை பண்ணாமல் சாகவே மாட்டேன், இப்படிலாம் இருக்கிற ஆளுங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். இப்போது ஏன் அப்படி அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா வந்து ஒரு இடத்துல உட்காந்து சும்மா மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபேமிலிலாம் விட்டுட்டு ஒரு இடத்துல போய் மொட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து மெடிடேஷன் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. வாட் தே திங்க் இஸ் எஸ்கேப்பிங் த நார்மல் லைஃப் அண்ட் சிட்டிங் ஐடில் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டினா தே பிகம் லேசி. அவங்களால வந்து இன்டென்ஸாக எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் இருக்குது சொசைட்டியில். ஸோ இந்த தாட்டை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டாபிக். ஸோ பேசிக்காக வந்து ஹவு டு பி டிசைர்லெஸ் பட் ஸ்டில் அச்சீவ் மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் அண்ட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் ஆல்சோ. அப்படின்னா எப்படி சொல்கிறது, பீயிங் டிசைர்லெஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. பீயிங் டிசைர்லெஸ்னால் இப்போ நீங்கள் வந்து எது மேலேயுமே ஆசையே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். பட் வந்து அப்படி வந்து இருக்கிறது வந்து அது வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேஜ். அது வந்து இந்த நீங்கள் உண்மையாகவே ஃபுல்லாகவே ஒரு மாங்க் மாதிரியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கும்போது தான் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். பட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கீங்க, ஒரு நார்மலான ஒரு லைஃப்பில் இருக்கீங்க. பட் அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து பட் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கணும், என்லைட்மெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து தேர் இஸ் திஸ் வே. இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த வே வந்து வரும். நிறைய பேர் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா MS தோனி. அவங்க வந்து இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் அவங்க. ஸோ இதோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிசைர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிசைர் வச்சுருப்பீங்க. பட் அந்த டிசைர் வந்து நடக்கிறதுக்காக ஃபுல் எஃபர்ட் போடுவீங்க. உங்களோட 100% வாட் எவர் யூ கேன் டூ, உங்களோட உடம்புலையோ உங்களோட மூளையோ உங்களோட எல்லா விஷயத்தையும் போட்டு 100% உங்களால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுப்பீங்க. அவ்வளோத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும்ல, அதுக்கு நம்ம வந்து அட்டாச் ஆகாமல் இருக்கும். இதுதான் வந்து உண்மையாகவே வந்து பீயிங் டிசைர்லெஸ் இன் திஸ் மாடர்ன் ஏரா. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, சும்மா ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிங்டம் ஒன்று இருந்துச்சான். அந்த ஒரு கிங்டமில் வந்து இந்த போ அண்ட் ஆரோ விடுவாங்கள்ல, அந்த ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க. அந்த ஒரு காம்படிஷனில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லா வருஷமும் அவரும் போகிறாரு, அந்த போ அண்ட் ஆரோ காம்படிஷனில் போய் கலந்துக்கிறாரு. அவர் வந்து கரெக்டாக அந்த அதில் வந்து 10 ஆரோஸை வந்து ஒரு பாயிண்டில் ஷூட் பண்ணணும்.
ஷூட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட ரிவார்டு வந்து கிடைக்கும். ரிவார்டு இன் த சென்ஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ கிஃப்ட்டோ அந்த மாதிரி ஏதோ கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு நபர் வந்து இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. பட் வருஷம் வருஷம் அவர் போகிறாரு, அந்த 9வது ஏரோ வரைக்கும் கரெக்டாக பண்ணிடுறாரு. 10வது ஏரோவில் வந்து அவர் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. இது வந்து ஒரு கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே நடந்துக்கிட்டே வருது. ஸோ இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து கடைசியாக ஒரு காம்படிஷன் இந்த மாதிரி தோற்றப்போ ஒரு மாங்க் வந்து அவரை பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட எண்ணம் வந்து அந்த ஏரோ மேலே இருக்கிறத விட அந்த ஏரோ போய் அதை தொட்டுருச்சுன்னா அங்கே என்ன கிடைக்கும், ராஜா அவனுக்கு என்ன கொடுப்பாரு அப்படிங்கிறது மாதிரி தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அப்போ அது புரியல. அப்புறம் கொஞ்சம் நாள் யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறமா வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் அவுட்கம்ஸ். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து மறுபடியும் அவர் போய் அதே வந்து மாதிரி ஒரு காம்படிஷனில் கலந்துக்கும் போது 10வது ஏரோ வந்து அவர் வந்து ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன், அங்கே எது வந்தாலுமே எனக்கு ஓகே தான், நேச்சர் எனக்கு எது கொடுத்தாலுமே ஓகே தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் வந்து அவர் விளையாடி இருப்பார். அந்த வருஷம் வந்து அவர் அந்த ட்ராஃபியோ இல்லை அந்த கிஃப்ட்டையோ வந்து ஏர்ன் பண்ணியிருப்பார். ஸோ நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரிசல்ட்ஸ் ஆர் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். ஒரு விஷயத்தில் வந்து உங்களால் வெறும் வந்து ஒரு 100% தான் கொடுக்க முடியும். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாகவுமே இதுதான். ஸோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் 100% உங்களால் கொடுக்க முடியும்னா அதை மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். 100% அப்படின்னு நான் மீன் பண்ணுறது வந்து உங்களால் என்ன முடியுமோ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒரு அவுட்கம் வரும்ல, அந்த அவுட்கம் வந்து நல்லதாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டதாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து அதை வந்து இது பண்ணிப்பேன். எனக்கு வந்து அது கிரேட்ஃபுல்லாக இருக்க தெரியும். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து பீயிங் இன் அ டிசைர்லெஸ் ஸ்டேட். ஸோ பீயிங் இன் டிசைர்லெஸ் ஸ்டேட் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த வேர்ல்டில் வந்து ஆல்மோஸ்ட் 2 விதமான வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து ஈகோ ட்ரிவன் பீப்புள்னால் அவங்க வந்து எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் தே ஆர் டேக் டு தேர் அவுட்கம்ஸ். அவங்கள வந்து மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவுட்கம் வந்து நமக்கு எப்படி வருது, நம்மளோட ரிசல்ட் வந்து எப்படி வருது, அதை அடையாமல் நான் சாகவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. இன்னொரு சைடில் வந்து இந்த என்ன சொல்கிறதுங்க, ஃப்ளோ ஸ்டேட் பீப்புள், தே ஆர் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல். இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது, இவங்களும் சக்ஸஸ்ஃபுல் தான். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்னல, இந்த ஒரு டிட்டாச் ஸ்டேட்டில் இருப்பாங்க. டிட்டாச் ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த நிறைய ஒரு விஷயம் அவங்க வழியில் போகலனாலும் தே பேக்கப் ஃப்ரம் தட் ஈஸிலி. பட் இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கள்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இந்த ரியல் லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் ஒருத்தவங்களோட பேர் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து அது அந்தளவுக்கு இதுவாக இருக்க மாட்டேங்க. பிகாஸ் இப்போ நம்ம ஒருத்தவங்களோட பேர் சொல்கிறோம், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவங்க மாறிடுறாங்க. அப்படின்னும் போது அவங்கள வச்சு நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து மாறிடுதில்ல. அதனால் இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போது வந்து இந்த மாதிரியான பீப்புள் இருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள் நான் சொன்னேன்ல, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க லிவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப எப்போவுமே வந்து அந்த ஈகோலேயே இருப்பாங்க. நான் எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும், எப்படியாவது அதை இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுலே இருப்பாங்க. பட் இந்த சைடில் வந்து இவங்க வந்து ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் இருப்பாங்க, லைஃப்பையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்தில். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் என்ன சொல்கிறது, இந்த காம்படிஷன் அப்படின்னு வரும்போது அதுலேயும் 100% கொடுப்பாங்க, அதுலேயும் வந்து ஜெயிப்பாங்க. அதில் தோத்தாலும் வந்து பெருசாக ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ த பெஸ்ட் வே டு ஹேண்டில் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பி ஸ்பிரிச்சுவல் இஸ் டு பி இன் டிசைர்லெஸ் ஸ்டேட் ஆர் டு பி டிட்டாச்ட். இதுதான் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், லைஃப் இஸ் அ டைம் பீரியடுங்க. இந்த டைம் பீரியடில் வந்து நம்ம எவ்வளோ ஜெயிக்கிறோம், எவ்வளோ வந்து மெட்டீரியல்ஸை வந்து வாங்குகிறோம், எவ்வளோ வந்து ஒரு நிறைய விஷயங்களை சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். பீப்புள் ஆகட்டும், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் மேக்ஸ் யூ மினிமலிஸ்டிக். ஈவன் இப்போ உங்கள்கிட்ட நிறைய பணமே இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது அப்படின்னாலுமே இட் மேக்ஸ் யூ மினிமல். பிகாஸ் என்ன சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து நிறைய பீப்புளை கட் பண்ணுவாங்க, நிறைய வந்து எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத ஒரு மீனிங் லைஃப்பில் ஒரு மீனிங்காக ஆட் பண்ணாத விஷயங்களெல்லாம் வந்து தி கட். பிகாஸ்
அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் அ டைம் பீரியட். அந்த டைம் பீரியடில் வந்து இப்போது எப்படி அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காரு. இந்த 1லேருந்து ஒரு 60 இயர்ஸ் இல்லை 80 இயர்ஸ் மட்டும் நீ வாழு அப்படின்னு அவர் கொடுத்துருக்காரு. அந்த டைம் பீரியடில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம், நம்ம ஃபேமிலிக்காக நம்ம அச்சீவ் பண்ணலாம், நம்ம வந்து நமக்காகவும் அச்சீவ் பண்ணலாம், நம்ம வந்து வேறு ஒரு வாங்கலாம், நிறைய திங்ஸை வாங்கலாம், அதுக்கப்புறம் நிறைய வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பணக்காரன் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணலாம். பட் வந்து கடைசியில் என்ன பாயிண்ட், வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஆஃப் த ஹியூமன் லைஃப் வந்து அவங்க எதை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னா, ரிசர்ச் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவங்க யோசிக்கிறது வரையும் வந்து அவங்களோட குட் மெமரிஸ், அதுக்கப்புறம் அந்த குட் ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும்தான். ஸோ குட் மெமரிஸ் அப்படின்னா என்ன, குட் ரிலேஷன்ஷிப், குட் மெமரிஸ்னால் என்ன, லைஃப்பை ஒரு டைம் பீரியடாக பார்த்து அதில் இருக்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும். சூர்யா கூட ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருப்பார், ஒரு ஸ்டேஜில் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து ஒரு நாளில் வந்து 8000 செகண்ட்ஸுக்கு மேலே, 8000 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன், சரியா தெரில, பட் எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும். 8000 மினிட்ஸுக்கு மேலே இருக்குது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 8 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா, அதில் வந்து ஒரு 10,000 ரூபா யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த மிச்சம் இருக்க 7,90,000 வந்து நீங்கள் தூக்கி போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 10 நிமிஷம் இல்லை 1 ஹவர் வந்து ஏதோ ஒரு பிடிக்காத மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உங்களோட நாளில் இருக்க அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ், அவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அனுபவிக்காமல் அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இது ஆயிடுவீங்களா அப்படின்றது தான் அதோட கணக்கு. பாய்.